வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான பாக்குத்தோப்பு 3 ஏக்கர் 50 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தொலைவுங்க. அதுவும் பாதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமான பாதை வசதியோடு நல்ல சூப்பரான தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. இது எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. அது மாதிரி பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. அருமையான தோப்பு மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதாவது சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கம்பி வேலி அமைச்சிருக்காங்க. அது ஓரத்தில் வந்து வாழை மரம் இருக்குது. இதில் வந்து 3 ஏக்கர் வந்து பாக்குத்தோப்புங்க. ஒரு அரை ஏக்கர் பார்த்திங்கனாக்க இளம் தென்னங்கன்றுகளுங்க. பார்த்திங்களா, இது எல்லாமே பாலை இப்போ ஒன்று வச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாம் இளம் மரம் ஒரு பாலை விட்டுக்கிட்டு இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இடையில வந்து கொள்ளு விதைச்சிருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது அறுவடை முடிஞ்சதுனாக்க அடுத்த வருஷம்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே பாழ வச்சிரும். அரை ஏக்கர் வந்து இளம் தென்னங்கன்றுகள் இருக்குங்க. கேட் வசதியோடு நீட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா 2 இடத்துல கேட் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல லாரி எல்லாம் உள்ளே போகிற மாதிரி பாதை வசதி நீட்டாக இருக்குது. போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பஸ் ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு வருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் வந்து இளம் மரங்க. 1 ஏக்கர் வந்து ஒரு 20 வருஷம் மரம் இருக்குங்க. பாருங்கள், இது வந்து 1 ஏக்கர் மட்டும் ஒரு 20 ஆண்டுகள் உள்ள ஒரு மரம் இருக்குது. மீதி எல்லாமே இளம் மரங்க. 10 வருஷம் 12 வருஷம் அந்த மாதிரி 8 வருஷம் அந்த மாதிரி தோப்புங்க. அருமையாக இருக்குது. இது வந்து நல்ல ரேட்டுக்கு இப்போ குத்தகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. குத்தகை கிட்டத்தட்ட ஒரு 18-20 லட்ச ரூபா பக்கமாக குத்தகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மரங்கள்லாம் நல்ல ஊட்டமாக சூப்பராக இருக்குங்க. சில மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தென்னை மரம் மாதிரி நல்ல சைஸாக இருக்குங்க. அருமையாக இருக்குது மரங்கள்லாம் பார்த்திங்கனாக்க. அது மாதிரி வற்றாத தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாக்குக்கு உங்களுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனையே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்குது. பாருங்கள், இது ரைட் சைடு ரொம்ப இளங்கன்றுகளில் இருக்கிறது அது வேற ஒருத்தருடைய தோட்டங்க. இவங்க மரம் எல்லாமே 3 ஏக்கராகவும் காப்புலையே இருக்குது. பாருங்கள், தண்ணீர் ஓடிக்கிட்டுருக்கு. இந்த தோட்டத்துக்கும் நடுவுலையே சென்டரில் வாய்க்கால் இருக்குது. அதில் தண்ணீர் ஓடிக்கிட்டுருக்கு. அந்த வாய்க்காலுக்கும் இடதுபுறமும் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு இருக்குது. அட்ஜானில் மீதி உள்ள தோப்பு வந்து வேறு ஒருத்தருடைய பாக்கு தோப்புங்க. மொத்தம் 3 ஏக்கருமே வருமானத்துலேயே இருக்குது. இன்னும் 1 வருஷம் போயிட்டால் அந்த தென்னங்கன்றுகளும் வருமானம் ஸ்டார்ட் ஆகிடும். அருமையான பீஸுங்க. சூப்பராக வாங்கி வச்சிங்கன்னாவே போதும். வருஷம் நம்ம வந்து தண்ணீர் மட்டும் பாய்ச்சிக்கிட்டு இருந்தால் போதுங்க. குத்தகை பாட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாங்க. வருஷத்துக்கு ஒரு 18-20 லட்ச ரூபாய்க்கிட்ட வாங்கிக்கலாம். அருமையான தோப்புங்க. சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க. முள்ளுக்குறிச்சிக்கு பக்கமாக இருக்குது. நாமக்கல் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க. இடத்த முழுமையாக பாருங்கள். அது மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தண்ணீர் ஓடிக்கிட்டுருக்கு. அருமையான தண்ணீர் வசதியோடு சிறப்பாக இருக்குங்க. இந்த ஏரியாவில் பிரச்சனையே கிடையாது. எல்லாமே இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாக்கு, வாழை, தென்னை, அது மாதிரி மஞ்சள், இந்த மாதிரி நிறையா பயிரிட்டுருக்காங்க. நல்ல ஏரியாவிலையும் அமைஞ்சிருக்கு. போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை, தடை பிரச்சனையும் கிடையாது. அருமையாக இருக்குது. பாருங்கள், ஒரு மரமும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்ல சைஸு சூப்பராக இருக்குது. நல்ல மரங்கள்லாம் நல்ல ஊட்டமாக இருக்குது. அருமையான மண் வளமும் சூப்பராக இருக்குங்க. இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மாதிரி இதை வந்து உள்ளே கிடக்கிற மட்டையெல்லாம் பொறுக்கி வச்சாவே இதுவே ஒரு நல்ல அமௌண்ட் வந்துடுங்க. கொஞ்சம் ஆட்கள் தான் பராமரிப்பு இல்லாமல் கிடக்குங்க. தண்ணீர் மட்டும் பாய்ச்சுறாங்க. அதனால் இந்த மட்டை பொறுக்கி வச்சாவே அதுவே நம்ம வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடச்சிருங்க. அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. தண்ணீர் பாருங்களேன், மேலேயே கிடக்கு. பாருங்கள், வாட்டர் லெவல் பார்த்திங்கனாக்கா 2-3 அடியிலேயே தண்ணீர் இருக்குது. நீட்டாக ரிங்கு போட்டு அமைச்சு அருமையான கிணறுங்க. தனி கிணறு, இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்கு. கூட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. இவருக்கு தனிப்பட்ட முறையில் அமையப்பட்டுள்ள கிணறுங்க. தண்ணீர் வசதி பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள். இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குதுனாக்க நேரடியாக ஃபோன் பண்ணுங்கள். டைரெக்டாக போய் ஓனர்கிட்டே பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம்.
அது மாதிரி இது வந்து இந்த கிணத்துக்கு வர லைன் மட்டும் ஒன்று வந்து இந்த தோட்டத்துக்கு உள்ளே வருது. அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க பைப்பு போட்டிருக்காங்க. இந்த பிவிசி பைப் லைன்னு சொருகி வச்சுருக்காங்க. நல்ல பாக்கு தோப்பு, சூப்பரான தோப்பு, வருமானத்தில் உள்ள தோப்புங்க. பாருங்கள், இடம் பிடிச்சிருக்குனாக்கா நேரடியாக வாங்க, ஓனர்கிட்ட பேசி அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணி முடிச்சிக்கலாம். நம்மகிட்ட நிறைய தோட்டங்கள் கைவசம் நிறையா இருக்குங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மாதிரி போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணியும் கொடுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.